وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனை விட துர்ப்பாக்கியசாலி, நஷ்டவாளி வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை படைத்து அதிலுள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனுடையவும் கட்டாய கடமையாகும். அந்த வகையிலே தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக அவனுடைய அழகிய திருநாமங்கள் இங்கே தெளிவுபடுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே இன்றைய அமர்விலே அல் கரீம், அல் அக்ரம் என்ற அல்லாஹுடைய இரண்டு பெயர்களை நாம் அடையாளப்படுத்த விரும்புகின்றோம். அல் கரீம் என்ற அல்லாஹுடைய பெயர் அல் குர்ஆனில் 3 இடங்களிலே வந்திருக்கிறது. சூரத்துல் நம்ல் 40வது வசனம், சூரத்துல் இன்ஃபித்தார் 6வது வசனம், சூரத்துல் முஃமினூன் 116வது வசனம் ஆகிய இந்த 3 வசனங்களிலும் அல் கரீம் என்கிற பெயர் வந்திருக்கிறது. அல் அக்ரம் என்கிற அல்லாஹுடைய பெயர் சூரத்துல் அலக்கினுடைய 3வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 2 பெயர்களுமே கரம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதாகும். கரம் என்று சொன்னால் அரபு மொழியிலே அதிக நன்மை என்பதை குறிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, இன்னல் கரீம இப்னுல் கரீம் யூசுப் இப்னு யாக்கூப் என்று சொன்னார்கள். கரீமுடைய மகன் கரீம் யூசுப் ஆகும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் என்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே போல அறிவு ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழகும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவைகள் அனைத்தையுமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் என்கிற அந்த சொல்லின் அடிப்படையில் கரீம் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போ அதிக நன்மைகளும் அதிக பயனும் நிறைந்த ஒன்றை அரபு மொழியிலே அல் கரீம் என்று குறிப்பிடப்படும். அதனால்தான் அல்லாஹுடைய கலாமையும் அல்லாஹு தஆலா கரீம் என்று சொல்கிறார். அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது சூரத்துல் வாக்கிஆ 77வது வசனத்தில் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் என்று சொல்கிறார். இப்போ நிச்சயமாக அது நிறைய நன்மைகளும் பயன்களும் நிறைந்த வேதமாகும் என்று. அதே போல தன்னுடைய அர்ஷை பற்றி சொல்லுகிற போதும் அல்லாஹு தஆலா அல் கரீம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதே போல சுவர்க்கத்திலே அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற நன்மைகளை பற்றி சொல்லுகிற போதும் கரீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். சூரத்துல் அன்ஃபால் 4வது வசனத்தில் லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம் என்று சொல்கிறார். சுவர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய ரப்பிடம் உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கின்றன, மக்ஃபிரத் என்ற மன்னிப்பு இருக்கிறது, அதே போன்று ரிஸ்குன் கரீம் இருக்கிறது. அதாவது நன்மைகள் நிறைந்த அபர்விதமான ரிஸ்குகள் இருக்கின்றன. அதே போல அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 31வது வசனத்திலும் வனுதுகில்கும் முதுகலன் கரீமா என்று சொர்க்கத்தை பற்றி சொல்கிறார். அதே போல சூரத்து ஷுஆரா 7வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்படியான நன்மைகள் அதிகமாக நிறைந்த ஒன்றைத்தான் கரீம் என்று சொல்லப்படும். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா கரீம் என்று சொன்னால் அவன் நன்மைகள் நிறைந்தவனாகவும் பாரி வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹுவை விட தன்னுடைய அடியார்களுக்கு நல்லது செய்கின்ற கொடுக்கின்ற ஒருவன் வேறு யாரும் இல்லை என்பதை அல் கரீம், அல் அக்ரம் என்ற பெயர்கள் சொல்லுகின்றன. கரீம் என்பதனுடைய சூப்பர்லேட்டிவ் தான் அக்ரமாகும். கரீம் என்ற சொல்லினுடைய அதிகபட்சமான நிலை என்பதை உணர்த்துவதுதான் அக்ரம் என்ற சொல்லினுடைய அர்த்தமாகும். அதே போல அல்லாஹு தஆலா கரீம் என்று சொன்னால் அவனுடைய கொடை, அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்கிற அர்த்தமும் அதன் மூலம் நமக்கு பிரதிபலிக்கின்றன.
அதே போல் அல்லாஹு தஆலா கரீம் என்று நம்ம சொல்லும் போது அல்லாஹு தஆலா குறைகளை விட்டும் நீங்கியவன் என்கிற அர்த்தமும் அதற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹு தஆலா கரீம், அவன்தான் அடியார்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு கொடுத்து விட்டால் அவனை விட சிறப்பாக கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதையும் அல் கரீம் என்கிற இந்த வார்த்தை சுட்டுவதை சூரத்துல் ஹஜ் 18வது வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா நன்மைகள் நிறைந்தவன், நிறைய தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியவன், அதாவது தாராள தன்மை உள்ளவன் என்ற இந்த அல் கரீம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிற போது அல்லாஹு தஆலா பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவன் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கரீம், அவன் நன்மைகள் நிறைந்தவன், வாரி வாரி வழங்கக்கூடியவன், தாராள தன்மை உள்ளவன் என்பதை நாம் பார்க்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனிடத்தில் நெருங்கக்கூடிய, அவனிடத்தில் செல்லக்கூடிய மக்களை கைவிட மாட்டான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் 30வது வசனத்திலே சொல்லும்போது இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, நல்லது செய்தவர்களுடைய கூலிகளை நாம் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்து அவனிடத்தில் நாம் போய்விட்டால் அவன் கரீம், நிச்சயமாக நம்முடைய கூலிகள் எதையுமே வீணாக்காமல் அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால்தான் அவன் கரீமாக இருப்பதனால்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய ரப் உங்களுக்கு சொல்லுகிறான், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. எனவே அல்லாஹ் அல் கரீம் அல் அக்ரம் என்பதை நாம் புரிந்து கொள்கிற போது அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நன்மைகளை நாடக்கூடியவர்களாகவும் அந்த நன்மைகளுக்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் நாம் மாற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.